ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான். சேம் கஸ்டமருங்க. இது வந்து 8வது ப்ளவுஸு அண்ட் யூஎஸ் ஆர்டரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது. நாளையோட முடிய போகுது 9 ப்ளவுஸு. ஸோ 9 ப்ளவுஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் போட்டிருப்போம். எல்லாமே வந்து நல்லாவும் இருந்ததுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வந்து ஒரு ப்ளவுஸுமே ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து எனக்கு என்னடி டெய்லி ப்ளவுஸ் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. நல்லா இருக்கே அப்படின்னாங்க டிசைன்ஸ் எல்லாமே. இல்லை இதெல்லாம் இப்போ வந்து ஆர்டர்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. எடிட் பண்ணி என்னால் போட முடியாததுனால நான் நிறைய வீடியோஸ் இன்னமும் இருக்குது. ஒரு 150 ப்ளவுசஸ் கிட்ட இன்னும் வீடியோஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த மாதம் வர்ற ப்ளவுஸு அப்படியே போட்டுட்டேன்னா இதெல்லாம் வந்து அப்படியே அப்புறம் அதுக்கடுத்து இது போடுவேன். ஸோ அப்படியே மாற்றி போட்டுட்ருக்கேன். டைம் இல்லாதால எடிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து தான் நாங்கள் கூட இப்போ தான் வந்ததுன்னு நினச்சோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்ததில்லை, ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஒரு யூஎஸ் ஆர்டர் இருக்குது, நான் போடணும், உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்னொரு யூஎஸ் ஆர்டரும் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா 2 மாதம் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களது இன்னும் நான் ஒரு வீடியோ கூட போடலை. அவங்களதும் இதே மாதிரி தான் எடிட் பண்ணுறதுக்காக என்னோடய கேலரியில் இருக்குது, நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதம் கூட போன மாதம் கூட அவங்க வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதில் க்ரீன் ஒன்று அண்டு டார்க் பர்பிள். அது இந்த மாதம் காட்டுவேன். அது கூடவே சேர்த்து நமக்கு அது இல்லாத தனியாக வந்து ஒரு 6 ப்ளவுஸ் வந்து கொரியர் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது போன மாதம் வந்து 2 க்ரீனும் ஒரு பர்பிளும், அது தனியாக மொத்தம் சேர்த்து நம்ம இந்த ப்ளவுஸு முடிஞ்சதும் அதுக்கடுத்து நான் இப்போ வந்து ஆர்டர்ஸ் தான் நான் வந்து ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 150 ப்ளவுசஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் அது ஒன்று அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிட்டே வரப்போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு. என்னென்னா கரெக்டாக இருக்குது, எடிட்டிங் பண்ண டைம் இருக்க மாட்டுதா, கரெக்டாக இருக்குது, ஒர்க்கும் போடணும் அண்டு வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதனால் இப்போ இவங்கள்தே எப்படியோ நான் வந்து முட்டி திணறி மோதி இந்த 9 ப்ளவுஸும் வந்து எடிட்டிங் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாளையோட வந்து ப்ளவுஸ் முடிஞ்சிடும். நாளைக்கு அது கூடவே நான் வந்து பேக்கிங் எல்லாமே வந்து அதில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சில்வரில் போட்டது தான். 2 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட், டார்க் இங்க் ப்ளூ. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, ஒரு ராமர் கலர் த்ரெட்டில் லோடிங் கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் டார்க் ராமர் ப்ளூவில் ஒரு லோடிங் ஸ்டிச்சு அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீடில் ஒரு லோடிங் ஸ்டிச்சு அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா ஸ்டோன்ஸ் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ராமர் கலரில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வச்சுட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். கையை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு விவியாக அந்த ஜிக்ஸாக் டைப்பில் வந்து கொடுத்துருந்தேன். அப்போ அது கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஜிக்ஸாக்கு போடும்போது சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஜிக்ஸாக் போடும்போது ப்ளூ கலர் த்ரெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ புரியுதுங்களா? 2 லைன் ஜிக்ஸாக் போடுறேன்னா நடுவில் வந்து ஒரு ஒயிட்டு சுகர் பீடு, இப்போ 2 சில்வர் ஜரிகை போடுறேன்னா நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலர் சில்க் த்ரெட். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து நான் கொண்டு வந்தேன். அழகாக இருந்தது. இன்னும் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபோனில் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பிரைட்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஜெர்ரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு லோடிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த டைமண்ட் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு தான் போட்டேன். அது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியாக வந்ததா, அதுக்கப்புறம் அதனால் வந்து நான் பிரிச்சுட்டு கட் பீடே கொடுத்துக்கிட்டேன். நான் ஒரு மாதிரி இந்த கேர்வ் கட் பீடு சொல்லியிருந்தேன்ல, ஒரு மாதிரி இப்போ கூட மெட்டீரியல்ஸில் காமிக்கும் போது இது மாதிரி பாருங்கள், அந்த கட் பீடு வந்து அப்படியே நல்லா வந்து கட்டிங் மிஸ் வந்து மாறணும். அந்த கட் பீடு தான் வந்து ஃபுல்லாக இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் நான் சொல்லியிருப்பேன்ல உங்ககிட்ட, அது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணதையே அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனால் வந்து அப்படி பண்ணலை, கட் பீட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சுற்றி வந்து அந்த டாட்ஸ் வந்து வச்சுட்டு அதேமாரி ஹேண்டுக்கும் வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த ஜிக்ஸாக் டைப்லேயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோ அழகாக வந்துருந்தது. இதுவும் வந்து அந்த கஸ்டமருக்கு தான், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது பவானின்னாங்க. அண்ட் இந்த வாட்டி தான் ஆர்டர், அடுத்த வாட்டி தருவாங்களா, எப்போ தருவாங்கன்னு தெரியல. இதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். பல்க் ஆர்டரு, ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த சுகர் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிளாஸ் பீடு உங்களுக்கு வந்து வெளுக்காது. நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் காட்டும் போது இந்த பீட்ஸ் கூட நான் காமிச்சிருக்கேன். ஸோ கிளாஸ் பீட்லேயே வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் பாருங்கள்,
நல்ல மல்டி கலராக இருக்கும். ஸோ அந்த பீடு தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இந்த ஜரி இப்போ நீங்கள் அந்த ஹேண்டு பார்க்கும்போது அந்த ஜிக்ஸாக் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். பின்னின்ட்ரெஸ்ட் ஆப்பில் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஜிக்ஸாக் டைப்பு. நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த கை போடும்போது நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். சில்வர் இருக்கிற இடத்துல வந்து ப்ளூ கலர் பீட்ஸ் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி சில்வர் இருக்கிற இடத்துல வந்து அந்த சில்க் த்ரெட் போட்டுட்டு அந்த சில்வர் பீட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் கலராக வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது ஒரு காம்பினேஷன். ஆனால் என்னென்ன எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நம்ம வந்து ப்ளூவை விட இந்த டிசைன் வந்து நம்ம இப்போ இதே வந்து ஒரு பிங்க்கு அப்புறம் வந்து டார்க் க்ரீனு அதில் போட்டிருந்தோன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இப்போது நான் எப்படி சொல்கிறேன்னா, பிங்க் வந்து போட்டுட்டு இதே வந்து அந்த காப்பர்லையோ இல்லை சில்வர்லையோ கூட போடலாம். அந்த பீட்ஸ்லாம் இருக்குல்ல அது வந்து லைட்டாக எடுத்துக்கணும். டார்க் பிங்க்குக்கு லைட்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தோன்னா செம்மையாக இருந்திருக்கும். ப்ளூ வந்து அந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்டிவாக பண்ண மாதிரி தெரியல. டிசைன் நல்லா இருக்கு. ஆனால் வந்து எனக்கு என்னவோ அது பிங்க்கில் போட்டால் நல்லா இருந்திருக்குமோன்னு அப்படின்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன கலருன்றதை எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்டிருந்தாங்க, என்ன எல்லாமே வந்து ஒரே டிசைன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், காசு கம்மியாக கொடுத்தா அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் போட முடியும். அதிகமாக காசு கொடுத்தா நிறைய டிசைன்ஸ் போடலாம். அதுக்கான நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், அது என்ன எப்படி ஏதுங்கிறது. இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்த ப்ளவுஸு ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வேணும்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ளவுஸ் ஆர்டர். அது வந்து நெட்டு கிளாத் வச்சு ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, புல்லியன் ஸ்டிச் இதெல்லாம் போட்டு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கு நீங்கள் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கேட்டிருந்தீங்க. அது போட முடியாது, கஷ்டம். 2,500க்குலாம் அது ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்கள் வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 6-7 கிட்ட வரும். 2,500ங்கிறது நெட்டெல்லாம் வச்சு போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா? அதுவும் ரிங் நாட்டு எல்லாம் போடுறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு கூட ஈஸின்னு வச்சுக்கோங்க. அந்த புல்லியன் நாட்டு, ரிங் நாட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஜர்தோசியில் வந்து ரிங் நாட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2,500 என்ன டிசைன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் பண்ணி தருவோம். வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் நெட்டு வச்சு கையிலும் நெட்டு, பேக்லையும் நெட்டு, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி புல்லியன் நாட்டு, ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் போட்டால் 2,500க்கு கட்டாயமாக போடவே முடியாது. எங்களுக்கே வேலை இருக்கும், அது நஷ்டம்தான். அதுக்கு போடாமே சும்மா இருந்துடலான்ற மாதிரி தான் தோணும். ஸோ அவங்க வந்து என்னோடய சேனலில் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அக்கா அந்த மாதிரி ப்ளவுஸ் ஒன்று பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் 2,500 அப்படின்னா இப்போ நான் நிறைய 2,500, 3,000க்குலாம் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நான் நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினா நெட்டு வச்சது ரொம்ப நீங்கள் அனுப்பின டிசைன் வந்து அந்த ரேட்டு வந்து வராது. இதே நீங்கள் சொல்வீங்க பாரிஸில் போய் நாங்கள் வாங்குகிறோம் கம்மியாக இருக்குன்னு. அதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஜர்தோசி ஒர்க்கு, ரிங் நாட்டு, புல்லியன் நாட்டு, அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டால் கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ் பண்ணி தான் அவனும் தருவான். வேணும்னா இந்த மாதிரி வேணால் பண்ணி வச்சுருப்பான், இந்த பீடுங்களை போட்டு. அந்த பீடு கூட பாருங்கள், பிளாஸ்டிக் மட்டமான குவாலிட்டி பீடு போட்டு வச்சுருப்பான். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து எங்கள் சொந்தக்காரங்களே போய் பாரிஸில் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னதையே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இதே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலுமே நீங்கள் அனுப்பின டிசைன் வந்து கட்டாயமாக வந்து அது வந்து ஒரு 5,000ஆவது ஆகும். ஏன்னா அது அந்த டிசைன் வந்து அவ்வளோ ஒர்த்து. ஆனால் நீங்கள் 2,500க்கு கேட்டது கொஞ்சம் கம்மி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதே மாதிரி என்னோடய சேனல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் சூப்பராகவும் பண்ணி தருவேன். இப்போ நீங்கள் 1,500 கேட்குறீங்களா, 2,500 கேட்குறீங்களா, ஸோ அதுவே வந்து 3,000, 4,000 ரேஞ்சில் தான் இருக்கும் நான் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. நார்மலாகவே இப்போ ஒரு புதுசாக வராங்க ஒருத்தவங்க அப்படி நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும் தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஏன்னா அவங்க ஒரு டிசைன் காட்டுவாங்க, நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம். அது வந்து என்ன ஆகிடும், ஐயோ இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஸ்டார்டிங்கே கேட்டுறது ஒரே வார்த்தை, உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்ப்பா சொல்லுங்கள், அந்த பட்ஜெட்டில் வந்து நான் பண்ணித்தரேன் சூப்பராகவே அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு சில பேர் எனக்கு இந்த டிசைன் தாக்கா வேணும் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,500க்கு வந்தாங்க வீட்டுக்கு. 1,500க்கு ஒரு டிசைனை காமிச்சாங்க. இது வராதுமா, வேணுன்னா
உனக்காக வேணுன்னா நான் இதை வந்து வேறு மாதிரி என்னோடய ஸ்டைலில் ஜர்தோசிலாம் இல்லாமல் என்னோடய ஸ்டைலில் போட்டு ஒரு 2,500க்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். ஆனால் பண்ணி முடிச்ச பிறகு தெரிஞ்சுது அதுவே வந்து ஒர்க் அதிகமாக தான் இருந்தது. 3,000 தாராளமாக வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு புதுசாக ஒரு டிசைன் வருதுன்னா எனக்கு கூட வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேட் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்புறம் போட்டு முடிச்ச பிறகு தான் தெரியும், ஐயோண்ணா இவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம ஒரு 500 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம் போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போடும்போது அதே டிசைனு 500 வச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு தெரியல அதோட மெட்டீரியல்ஸு, அதோட வந்து ஒர்க்கு, அதோட டைமிங்கு எதுவுமே எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு சொல்லிடுவேன், இதுக்கு வந்து 6,500ங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 6,000 வாங்கியிருப்பேன் தெரியாமல், இல்லைனா 5,500 வாங்கியிருப்பேன். அடுத்த ப்ளவுஸ்க்குலாம் 1,000 ருபீஸ் ஏற்றி தான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, நமக்கு எவ்வளோ நாள் கூலி போகுது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் அந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, பண்ணித்தர முடியலையே அப்படின்ட்டு. நம்மளோட சேனல் பார்த்து ஃபோன் பண்ணும்போது கூட அக்கா நான் உங்கள் நம்பரை தொலைச்சிட்டேன், கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன்க்கா நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆனால் அந்த டிசைன் வந்து நான் எப்படி பண்ணுறது, எனக்கு வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு அண்ட் மெட்டீரியல் வேஸ்ட்டு. எனக்கு அது பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கோச்சிக்காதம்மா, சாரி. சப்போஸ் நீ வந்து சேனல் பார்த்துட்டு இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சாரி. உங்களுக்கு நான் சூப்பராக பண்ணி தருவேன். ஆனால் வந்து நீங்கள் கேட்குற பட்ஜெட்டு நீங்கள் என் கையிலே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக வேணால் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, நல்ல பல்லக்கு டிசைன்லாம் எடுத்துகிட்டு வந்து 3,000 போட்டு தர சொல்லுவாங்க. எப்படி போட முடியும் பல்லக்கு டிசைன் 3,000? பாரிஸில் இருக்குன்னுவாங்க. சரி பாரிஸில் இருந்து வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம்னா அங்கே கூட வந்து உங்களுக்கு போடுறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி மட்ட குவாலிட்டி பீடு இல்லை. இப்போ மிஷின் வந்துருச்சு, மிஷின் மூலிமா கூட போடுவாங்க. நம்ம கையில் போடுறோம், கைக்கும் மிஷினுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிஷின்லேயே இப்போ போட்டுறாங்க, அது செக்குடு டிசைன்லாம் 1,000 போடுறாங்கன்றாங்க. ஆனால் மிஷின் போடுது, நம்ம கையில் போடுறோமே. மிஷின் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? சரி நல்ல குவாலிட்டி பீடாஸ் இருக்கா? அதுவும் கிடையாது, டூப்ளிகேட் குவாலிட்டி பீடு போடுறாங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டுறாங்க ஜனங்க. அதெல்லாம் யோசிக்காமையே வந்து நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே போயிருக்காங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கம்மியாகவே போடல, நீங்கள் அதிகமாக போடுறீங்கன்னா ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, இல்லைக்கா நீங்கள் கரெக்டாக ரேட்டுக்கு போடுறீங்க, நீங்கள் பண்ணித்தர சூப்பராக இருக்குது, நான் வெளியில் போனேன் அந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமாக வாங்கினாங்க, இது எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படின்றவங்க புரிஞ்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு பண்ணிட்டு போயிடுறது, அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதுக்கும் வந்து நான் 3,000 தான் வாங்கியிருந்தேன். 3,000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 3,000 அதிகம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.